ஸ்பான்சர் மூலம் கிடைத்த ஐபிஎல் டிக்கெட்டை கள்ளச்சந்தையில் விற்றதாக கல்லூரி மாணவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். டிக்கெட்டை ஆன்லைன் மூலம் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த கல்லூரி மாணவரை எழும்பூர் போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். கள்ளச்சந்தையில் ஐபிஎல் டிக்கெட் விற்ற மாணவரை தற்பொழுது எழும்பூர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் சுப்பிரமணியன். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க இருக்கிறது. நாளை சென்னை மும்பைக்கான போட்டி டிக்கெட் ஆன்லைனில் விற்று தீர்ந்து விட்டது. ஐபிஎல் டிக்கெட் அனைத்தும் ஆன்லைனில் தான் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் ஸ்பான்சர்ஸ் அடிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் ஸ்பான்சர் டிக்கெட் தனியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஸ்பான்சர்ஸ் மூலமாக வழங்கப்பட்ட டிக்கெட்டை ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்ய முயன்றதாக கல்லூரி மாணவர் ஒருவரை எழும்பூர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவருடைய பெயர் ஆனந்தராஜ். போரூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் அவர் படித்து வருகிறார். அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர் தனது உறவினர் மூலமாக கிடைத்த ஸ்பான்சர் டிக்கெட்டை ஆன்லைனில் ஒரு இணையதள மூலமாக விற்பனை செய்ய முயன்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து 20 டிக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல இன்னும் பலர் ஆன்லைன் மூலமாக ஸ்பான்சர் டிக்கெட்டுகளை விற்பனை செய்ய முயன்று வருவதாக போலீசார் சந்தேகித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.